இந்த பகுதியினுடைய ஒரு கல்வி காரணியன் பாஸ்கர் அவர்களே, முன்னாள் பேராசிரியர் மாமனிதர் சுவராஜா அவர்களுடைய துணைவியார் அவர்களே, முன்னாள் மாகாணத்தினுடைய கல்வி படிப்பாளர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற கல்வி அறிவர்களே, அதிபர்களே, என் அன்புக்குரிய வழிகாட்டி அனந்தீஸ்வரன் சார் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்களே, மாணவர்களே மற்றும் பழைய மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்கள் பாடசாலையினுடைய வரலாற்றிலே இந்த நாள் ஒரு பொன்னான நாள். பல மாற்றங்களை பாடசாலை கண்டிருக்கிறது. கட்டட ரீதியாக, ஒரு பௌதிக வள ரீதியாக புதிய வகுப்பறைகளையும் புதிய கட்டடங்களையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அதனை விட ஒரு ஆய்வு கூடம் ஒரு முக்கியமான அம்சமாக திகழ்கின்றது. இன்றைய உலகத்தை நாங்கள் வெற்றி கொள்வதற்கும் இந்த பூமி பந்திலே எங்களுடைய பாதங்களை நாங்கள் சரியாக பதித்துக் கொள்வதற்கும் ஆய்வியல் ரீதியான இந்த இலத்திரனியல் மற்றும் இதனூடான இன்டர்நெட் துறை என்பது இன்றைய உலகத்தை ஆட்சி செய்கின்ற ஒரு துறையாக மாறி இருக்கின்ற சூழலில் இந்த ஆய்வு கூடம் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது. அதனால்தான் 2 கோடி ரூபாய் 20 மில்லியன் செலவிலே 4 கம்பார்ட்மெண்ட்களாக பிரிக்கப்பட்ட அந்த ஆய்வு கூடம் உங்களுடைய கரங்களுக்கு இந்த ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கின்றது. அதிலே கணித விஞ்ஞான துறைகள் ஆய்வுகள், மொழியாக்க துறைகள், கணினி துறைகள் என்பது உங்களுடைய மூளையோடும் வளர்ச்சியோடும் ஒரு கணினி துறையிலே பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இது அமையும். இந்த உலகம் அவ்வாறான ஒரு சூழலுக்குள் தான் போய்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் கூட இன்று இந்த சோஃபியா கணினி துறைகள் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிருக்கின்றன. கொல்கத்தாவில், தமிழ்நாட்டின் டி நகரில் கூட பெரிய சோஃபியா கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் கூட இன்று வடக்கு மாகாணத்திலே 72% மேற்பட்ட நிலங்கள் காடுகளாலும் நீரினாலும் சூழப்பட்டிருக்கிறது. 28% நிலத்தில் தான் யாழ்ப்பாண மண்ணிலே கிட்டத்தட்ட 60% நிலத்தில் மக்களும், மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் 50% நிலமாகவும் காடாகவும் நாங்கள் குடி வாழ்கிறோம். அப்படி வாழுகிற இந்த எங்களுடைய மாகாணத்தில் கூட நாங்கள் எங்களுடைய தொழில், எதிர்காலம், எங்களுடைய சூழல் என்று பார்க்கிற பொழுது ஒரு தொழில்துறை சார்ந்த, தொழில்நுட்பவியல் சார்ந்த உலகத்துக்குள் எங்களை புகுத்திக் கொள்ள வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கிறது. இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு சோஃபியா கம்பெனி, ஒரு தொழில்நுட்ப கம்பெனியை உருவாக்கக்கூடிய சூழல் இருந்தும் நாட்டின் சூழல், நாட்டினுடைய சில மன எண்ணங்கள் இன்னும் அந்த மாற்றத்தை எங்கள் இடங்களுக்கு தரவில்லை. ஆகவே அதற்கான ஒரு முயற்சிகளை கூட நாங்கள் எடுத்து வருகிறோம். காரணம், இந்தியாவின் வளர்ச்சி அது பாரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அது பம்பாய் மக்கள் குடியிருக்கக்கூடிய பம்பாயாக இருந்தால் என்ன, அல்லது தமிழ்நாட்டில் கூட இன்று பல இடங்களில் இந்த மாற்றங்களை அவதானிக்க முடிகிறது. அந்த மாற்றங்களுக்கு கூடாகத்தான் உலகத்தை வெல்ல முடியும் என்பதற்கு இவை எங்களுக்கு ஒரு சின்ன உதாரணங்களாக எங்களுடைய கைகளுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆகவே அன்பான குழந்தைகளே, ஒரு மாற்றம் நோக்கிய உலகத்துக்குள் எங்களை தள்ளி செல்வதற்கு, அந்த மாற்றம் நோக்கிய உலகத்துக்குள் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் கைவிட்டால் இந்த உலகத்தை எங்களால் எட்டி பிடிக்க முடியாது. ஒரு மனிதனிடம் பல தோல்விகள் இருக்கும், பல ஏமாற்றங்கள் இருக்கும், பல வெறுப்புகளை அவன் சந்திக்கக்கூடும். சல்மான் ருஷ்டி அவர்கள் கூட சொல்றார், உலகத்திலே பல்லின மக்கள் வாழ்கிறார்கள், பல தேசங்களிலும் அந்த மக்கள் சூழ்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இன பல்வகை தன்மைக்குள் புகுத்தப்படுவதால் தன்னுடைய ஆணிவேருடைய அந்த பக்க வேர்களை இழந்து போகிறார்கள். ஆனாலும் சில தேசிய இனங்கள் தங்களுடைய அடையாளத்தை மீட்பதில், தங்களை தக்க வைப்பதில் அவர்கள் மிக இறுக்கமாக இருக்கிறார்கள். ஆகவே அதே போலதான் நாங்களும் விளவிட இருந்தாலும் எங்களுடைய அந்த நாகரிக பண்பாட்டோடு எங்களுடைய நிலத்திலே வாழுகின்ற அந்த உரிமையை, அந்த தைரியத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அந்த தைரியத்தை கொள்ள வேண்டுமானால் புதிய உலகத்திற்குள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் மரபு என்றாலும் அதற்காக எங்களுடைய பழையன வரலாற்றை நாங்கள் துடைத்தறிந்து விடாமல் எங்களுடைய அந்த உலகத்தை வெல்வதற்கான புதிய நபரோடு புகுந்து எங்களை நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழல் எங்கள் எல்லோரும் இருக்கிறது. நான் ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் மாணவிகளை பார்த்தேன். அவருடைய முகங்களுடைய மலர்ச்சி, நீங்கள் வரவேற்ற விதம் மிக மகிழ்ச்சியாக நீங்கள்
பேசிக்கொண்டது. வைத்தியராக வருவீர்களா என்று கேட்ட பொழுது மிக திடமாக சொன்னார்கள், உங்களால் முடியும். நீங்கள் பொறியியலாளர் வருவீர்களா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள். ஆகவே அந்த மாணவிகளிடம் இருந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம், ஆங்கில மொழியை நீங்கள் தேவை என்று கருதி கற்றுக்கொள்ளுகின்ற அதன் மீது கொண்டிருக்கின்ற அந்த விருப்பம் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு தரும். இங்கு அதிபர் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே சொன்னார், எத்தனை மாணவர்கள் என்னென்ன துறைகளில் பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு சாதனைக்குரிய பாடசாலை. அதைத்தான் விலையகல்வி பணிப்பாளர்களும் சொன்னார். இங்கு நாங்கள் விளைவிட்டு எண்ணக்கூடிய பள்ளிகளில் இக்கல்லூரியும் ஒரு மிக முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறது. இங்கே மாணவிகளுடைய நடனம் மிக அருமையாக, நீங்கள் ஒரு இவ்வளவு பேச்சுக்களுக்கு மத்தியில் உங்களுடைய நடன ஆசிரியருடைய அந்த முழுமையான பங்களிப்பு, நீங்கள் தந்த அந்த நிகழ்வு எல்லா துறைகளிலும் நீங்கள் ஒரு செழுமையான ஒரு மாணவ சமுதாயத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். பேண்ட் வாத்தியத்தோடு நீங்கள் அழைத்து வந்த விதம், மாணவர்களுடைய ஒழுக்கம், பாடசாலையில் அவர்களுடைய பங்களிப்பு, கூட்டு முயற்சி, ஆசிரியருடைய ஒத்துழைப்பு, அதிபருடைய வழிநடத்தல், அந்த தலைமைத்துவம், இவையெல்லாம் ஒரு இன்டகிரேட்டட் எஜுகேஷன் சிஸ்டம், ஒருங்கிணைந்த ஒரு கல்வியின் தத்துவத்தை போலோ பிரேடி அவர்கள் குறிப்பிடுவது போல, பூகோ அவர்கள் குறிப்பிடுவது போல, கல்வி ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தளத்துக்குள்ளால் பிள்ளைகளை கல்விக்குள் கொண்டு போகின்ற அந்த செயல்பாட்டை நீங்கள் சரியாக செய்கின்றீர்கள். அதனால்தான் உங்களுடைய வெற்றி இங்கே தங்கி ஒரு பெரிய மலர்ச்சியை தந்திருக்கிறது. இந்த விழாவின் மாற்றத்திலே மிக எளிமையாக இவ்வளவையும் செய்கின்ற ஆற்றலை உங்களுடைய எல்லோருடைய இந்த கூட்டு முயற்சியும் ஒரு பெரிய பலனை தந்திருக்கிறது. ஆகவே கல்வி உலகத்திலே தேட முடியாத ஒன்று. அதை தேடுவதற்காக போராடுகின்ற மாணவர்கள் அவர்களிடம் அதனை கொடுத்து எங்களுக்கான இன தனித்துவத்தை பேணுவதிலும் மொழி அடையாளத்தை காப்பதிலும் எங்களை நாங்கள் காத்துக் கொள்வதிலும் நீங்கள் செய்கின்ற ஆசிரியருடைய மகத்துவமான பணியையும் நாங்கள் இந்த இடத்திலே வாழ்த்துகிறோம். மிக முக்கியமாக பாடசாலைக்கு பல தேவைகள் இருக்கின்றன, கல்லூரியுடைய தேவைகள் கூட பேசப்பட்டன, எங்களோடும் பேசியிருக்கிறார்கள். இங்கே பல மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். தர்மலிங்கம் ஐயா தவிர மற்றவர்களை நான் இங்கே பார்க்கிறேன். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் வடக்கு மாகாணத்திலேயே அதிகமான மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட இடம் இப்பொழுது வடமராட்சி. ஆகவே வடமராட்சி பழையபடி மற்றவர்களை நடத்தப் போகிறதா என்று என்னிடம் சொல் கேட்டார்கள். ஆகவே நீங்கள் அதற்குரியவர்கள். ஏனென்றால் வரலாற்றில் நல்ல தலைமைத்துவங்களை தந்த இடம், நான் இன்று நேசிக்கிற தலைமைத்துவங்களுக்கு அடித்தளமான இடம். அதனால் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நிலை ஒரு காலம் வருகிற பொழுது சில நிகழ்வுகள் மௌனமாக அல்லது சில வேளைகள் அது ஒரு குறைந்த நிலையில் காணப்படும். ஆனால் ஒரு பூகோள மாற்றத்தில் மீண்டும் அது தன்னுடைய பழைய நிலையை அடையும். அதே போலதான் நீங்கள் மீண்டும் விழவிட எழுந்து மாற்றங்களை கொண்டு வருகிற ஒரு இடத்துக்குரியவர்கள். அந்த வீர மரபோடும் சிந்தனைகளோடும் இருக்கிற இந்த மண்ணை சார்ந்த நீங்கள் நிச்சயமாக மாற்றங்களோடு நோக்கி நகர்வோம். அந்த மாற்றம் நோக்கிய கல்வி, இக்கல்லூரி தாய் தன்னுடைய சிறப்பான பெயரை பதிப்பாள். இந்த நிகழ்விலே எல்லாவற்றுக்கும் சிறப்பாக அமைந்த எல்லோருக்குமே நான் வாழ்த்துக்களை கூறி, குறிப்பாக பாஸ்கர் ஐயா அவர்கள் ஒரு கல்வி தாயை இங்கே அமைக்க இருக்கிறார். அந்த அவருடைய அந்த மகத்தான பணியையும் இந்த இடத்திலே வாழ்த்தி, வலய கல்வி படிப்பாளருடைய வழிநடத்தல், ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பு, இந்த பாடசாலைக்காக உழைக்கின்ற ஒவ்வொருடைய மன பாங்கோடு சேர்ந்த திறன்கள், இவையெல்லாம் இணைந்து அந்த கல்வி திட்டத்தில் நாங்களும் உங்களோடு இணைந்து கொள்கிறோம். எங்களால் முடிந்தவரை உங்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். அது தருகிறோம் இது தருகிறோம் என்பதல்ல, முடிந்ததை உங்களோடு இணைந்து செய்வதற்கு நாங்களும் காத்திருக்கிறோம். இந்த கல்வி உலகத்தில் இந்த கால மணலில் எங்கள் பாதங்களை குந்தி இருந்து பதித்து விட முடியாது. நிமிர்ந்து நின்று நேராக பதித்தால் கால மணலில் பாதம் சிறப்பாக பதியும். அந்த பதிப்புகளை சரியாக செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.